சத்யராஜ் வணக்கம். சத்யராஜ், ஒரு 25 அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல, இந்த கேட்காம தங்கத்தையே கொடுத்தோம் அப்படின்னாலும் அதுக்கு வேல்யூவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தங்க கேட்காம நம்ம எந்த உதவி செஞ்சாலும் அதுக்கு எந்த மரியாதையும் இருக்காதும்பாங்க. அதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு உணர்ந்திருக்குமா? ஒரு 25 எம்எல்ஏக்கள் சார், தமிழ்நாடு சட்டப்பேரவையின் வரலாற்றில் வெட்கக்கேடான தினம். ஏடிஎம்கேவினுடைய ஹிஸ்ட்ரியில் வெட்கக்கேடான தினம். ஸ்கூல் பசங்க மாதிரி எந்திரிச்சு நின்று ஆதரவு கொடுத்தாங்கன்னு. எந்திரிச்சு நின்னாங்க எல்லாரும், அப்படியே டக்கு 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 டக்குன்ட்டு என்னைக்குங்க அப்படின்ட்டு. இல்லை, இன்றைக்கி அவர் சொன்னார் இல்லை, இன்றைக்கி பேச்சு இது அதிமுக இத்தனை ஆண்டு காலத்தில் சந்தித்திராத ஒரு அவமானத்தை விஜயனுடைய இன்றைய பேச்சு அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்குமா, இல்லை இதை அவங்க பொருட்படுத்தாமல் போயிடுவாங்களா? இல்லை, அவங்க இன்றைக்கி ஸ்பீச்சில் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் டார்கெட்டே அதிமுக தான். சரி, இன்றைக்கி இதை சொல்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப வருத்தத்தோடு நான் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிக்கிறேன். அதிமுகவினுடைய வர்த்தக அணி செயலாளர் KS மகேந்திரன் சூசைட் பண்ணி இறந்துட்டார். அவர் என்ன வீடியோ வெளியிட்டு கடைசியாக இறந்து போனார் அப்படிங்கிற வீடியோவை பார்த்தாலே விஜய் யார் அப்படிங்கிற முகத்திரை கிழிஞ்சிடும். அவர் தன் கட்சியை எப்படி சிதைச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது குறித்து அவர் வீடியோ போட்டுட்டு சூசைட் பண்ணிட்டார். அவர் ரொம்ப வேதனையான ஒரு விஷயமா இருக்குது. அதை அவங்க கட்சிக்காரங்க உட்காந்து எல்லாரும் பார்க்கணும். ஏன் நம்ம கட்சி தொண்டர் ஒருத்தர் இப்படி வீடியோ போட்டு இப்படி மரணம் அடைஞ்சிருக்காரு. எடப்பாடி அவர்கள் போயிருக்கார், இறுதி அஞ்சலியில் கலந்துக்கிட்டார். இதில் ரொம்ப வேதனையான விஷயம் என்னென்னா, விஜயனுடைய பேச்சு முதல்ல இருந்தே ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது அவர் எம்ஜிஆரை பற்றி பேசுகிறாரு. 1977 ஓட்டு போடாதவங்க இப்போ ஓட்டு போட்டுருக்காங்கன்னு பேசுகிறாரு. கோட்டு போட்டவங்களை கிண்டலும் கேலியாக பேசுகிறது. இது எல்லாமே பேசிட்டு திமுகவா இல்லை தாவேக்காவா, நோ ஸ்பேஸ், அதர்ஸுக்கு ஸ்பேஸே இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப தெளிவாக பயன்படுத்துகிறார். ஒன்று. ரெண்டாவது, தீந்து போன சக்தி அப்படின்னு திரும்ப பயன்படுத்துகிறார். அவர் அதிமுகவை தான் பயன்படுத்துகிறார். தீந்து போன சக்தி அப்படிங்கிறார். அப்போ ஒரு டார்கெட்டடான ஒரு அவருடைய அந்த ஸ்பீச் இது யாருக்கு போய் சேரணும் அப்படின்னு அவர் டார்கெட் பண்ணுறதுல ரொம்ப முக்கியமாக அவர் அதிமுக வைக்கிறார். அதாவது அதிமுக நீ முடிஞ்சிருச்சு, எல்லாரும் என் கூட வந்துருங்க, அங்கங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளை என் கூட வந்துருங்க அப்படிங்கிறத ஒரு அறிவிச்சிருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு இந்த போஸ்ட் எலெக்ஷனுக்கு பிறகு இவ்வளோ பெரிய குதிரை பேரத்தை நடத்திட்டு எந்த விதமான பெரிய விமர்சனத்துக்கு உட்படாமல் எஸ்கேப் ஆகக்கூடிய ஒரு நபராக தான் நான் விஜய் பார்க்குறேன். எவ்வளவோ பேர் இன்றைக்கி வரைக்கும் 2 நாளைக்கு முன்னாடிக்கு வரைக்கும் திமுக அதிமுக ஒன்றா சேர முயற்சி பண்ணிச்சான்லாம் ஒரு பெரிய டிபேட்டே நடத்திக்கிட்டு இருக்காங்க. உட்கார வச்சு 1 to 1 பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு கட்சியை செதிலாக உடைச்சி அந்த கட்சியை ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இழப்பு செய்து அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை கூட்டு பாதி பேர்த்த நடுத்தரில் விட்டுட்டு, அந்த கட்சி கூட்டி உங்கள் கட்சியிலையும் சேர்க்கல, நீங்கள் நடுத்தரில் விட்டுட்டு ஒரு 4 பேர்த்த தனியாக கூட்டு அந்த கட்சிக்குள்ளே பிரச்சனைகளை உருவாக்கி 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் போய் திருப்பி இவங்க நீதிமன்றத்துக்கு போகிற இடத்துக்கு இருக்கிறாங்க. நீதிமன்றத்துக்கு போனால் இன்னும் 2 வருஷத்துக்கு இழுத்துச்சுன்னா அந்த தொகுதிக்கு எம்எல்ஏவே இருக்க மாட்டாங்க. ஸோ இவ்வளோ மோசமான ஒரு குதிரை பேரத்தை நடத்தியிருக்காரு. ஆனால் இன்றைக்கி பேசும்போது குதிரை பேரம் அப்படின்லாம் ஒன்றும் அப்படின்னு இவங்க பழி போடுறாங்க அப்படிங்கிறார். இன்றைக்கி பேசுனதில் ஃபஸ்ட் ஹாஃப் எப்படி அதிமுகவை டார்கெட் பண்ணி பேசுகிறாரு. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான விக்டிங் கேம் ஆடுறாரு. ஆரம்பத்திலிருந்தே கரூர் பிரச்சனையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சதி சூழ்ச்சி, என் மேலே சதி நடக்குது, என் மேலே சூழ்ச்சி நடக்குது அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு பெரிய பிளேம் கேம் போடுறாரு. நீங்கள் ஏன் 200 யூனிட் கொடுக்கல, 200 யூனிட் கொடுத்ததில் என்ன சிக்கல் இருக்குன்னு கேட்குறாங்க. விவசாய கடனில் சிக்கல் இருக்குது கேட்குறாங்க. டாஸ்மாக் பிரச்சனை மூடப்படல, 10 ரூபாய்க்கு 20 ரூபா கேட்குறதெல்லாம் நிறையா வீடியோ வெளியே வருது கேட்குறாங்க. இன்றைக்கி அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே குமாரபாளையத்தில் போராட்டம், 3 வயசு சிறுமிக்கு பாலியல் தொல்லைன்னு மொத்தமாக ஊரே உட்காந்து போலீஸ் ஸ்டேஷனை எடுத்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பெரிய அதே போல் மதுரையில் தாவேக்காவினுடைய பொறுப்பாளர் பேருந்துக்கு முன்னாடி காரை நிறுத்தி அட்ராசிட்டி பண்ணி டிரைவர்கள்லாம் நாங்கள் வண்டி எடுக்க மாட்டோம்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டம் பண்ணிட்டுருக்காங்க இன்றைக்கி. ஸோ எல்லாமே இங்கே சிக்கலாக இருக்குது. லாண்ட் ஆர்டர்லேருந்து டாஸ்மாக் பிரச்சனைலேருந்து எல்லாமே அப்நார்மலாக இருக்குது. ஆனால் இவர் பிளேம் கேம் ஆடுறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, வேரில் வெந்நியை ஊற்றிட்டு போயிட்டாங்க. யார் வேறு, யார் வெந்நியை ஊற்றிட்டு போனது? நாங்கள் வந்தால் எல்லாத்தையும் மாற்றிடுவோம், நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் நீங்கள் சொன்னீங்க. இப்போ திரும்பவும் மோடியை போல், மோடி தான் சொல்லுவார் எப்போ எடுத்தாலும், இதுக்கு காரணம் அக்பர், பாபர், நேரு, இந்திரா காந்தி எல்லாத்தையும் சொல்லுவார். அதே மாதிரியான ஒரு பிளேம் கேம் ஆடுறது பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. என்னடா இப்போ அதிமுக பேரில் தான் அவங்க அதிகம் சொல்லணும் இல்லையா? இல்லை, அவங்க தான் ரொம்ப வருஷம் ஆட்சி பண்ணாங்க. இல்லை, அதிமுக ஒரு டார்கெட்டான அவர் என்னன்னா, எம்ஜிஆர், ஜெயலலிதா இதெல்லாம் சொல்லி அந்த பக்கம் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தன் பக்கம் கொண்டு வர்றதுக்கு, நான் சொல்கிறது தொண்டர்களை கொண்டு வர்றதுக்கான ஒரு விஷயத்தை பயன்படுத்துகிறேன். எனக்கு இந்த பேச்சில் ரொம்ப டேஞ்சரான ஒரு வார்த்தையை நான் பார்த்தேன். என்ன அப்படின்னா,
இந்த மாடல் அரசு அந்த மாடல் அரசு மாடல் அரசுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு திராவிடம்ங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்த தவறினார், மறுத்தார் லிட்டரலாக. திராவிடம்னு சொல்லாது நல்லது தான் அவருக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் திராவிட மாடல் அரசுன்னு சொல்கிறத தவிர்த்தது நான் ஒரு குறியீடாக பார்க்குறதே. ஓகே ஓகே. அவர் திராவிடம்ங்கிற சொல்லை பயன்படுத்த அச்சப்படுகிறாரா இல்லை வேற எங்காவது ப்ரெஷர் வந்துன்னு பயப்படுறாரா அப்படிங்கிறத நான் முக்கியமாக பார்க்குறேன். அவர் பேசுனது இந்த மதச்சார்பற்ற கொள்கையெல்லாம் பேசினார் இன்னைக்கு. அதில் மாட்டுக்கறியை அதை மாடுகளை வெட்டுறதுக்கு ஸ்லாட்டர் பண்ணுறதுக்கான கோர்ட்டில் உத்தரவெல்லாம் வந்துச்சு. அதை எதிர்த்து என்ன வினையாற்றியிருக்காங்க, இதுக்கு மேல்முறையீட்டுக்கு போனாங்களா, இதெல்லாமே ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அது எதுவுமே அவங்க பேசலை. ரெண்டாவது, திருப்பரங்குன்றத்தை ஏஎஸ்ஐ கட்டுப்பாடுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு, மெஷர்மெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. அது குறித்து எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. வந்தே மாதரத்தை பாடுறத அவங்க ஏற்றுக்கிறாங்க, கேட்டால் ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் கொடுத்துக்கிறாங்க. திருவள்ளுவருக்கு காவியோட போடுறாங்க, வாயே திறக்க மாட்டேங்கிறார் விஜய். கேட்டால் அந்த மினிஸ்டர் பேசினார், இந்த மினிஸ்டர் பேசினாரு. இன்னைக்கு திருச்சியில் பயங்கரமாக வீரவசனம் பேசினார்ல, ஒரே ஒரு வார்த்தை, திருவள்ளுவருக்கு காவியோட போட்டிங்க, அது நடக்கிறதே வேற, அவர் எல்லா மக்களுக்குமான சொந்தமானவர்னு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு யாராவது தடை பண்ணாங்களா? ஓகே, ஒரே ஒரு வார்த்தை. நேற்றுக்கு தான் நடக்குது அது. ஸோ அப்போ நீங்கள் இது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அறக்களம் அப்படிங்கக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ்னே ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. ஒரு யூடியூப் டாக்குமெண்ட்ரி, அது அற்புதமான டாக்குமெண்ட்ரி. அது மதச்சார்பை, அதாவது இஸ்லாமியர்களும் இந்துக்களும் மதுரையில் எவ்வளவு தூரம் இணக்கமாக வாழ்றாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை களத்தில் பண்ணி கொண்டு அந்த வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அது அண்ணன் திருமாவளவனாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஆசிரியர் வீரமணியாக இருக்கட்டும், எல்லாரும் சேர்ந்து அதை ஆமோச்சு வெளியிட்டாங்க. அதை நீங்கள் புதுக்கோட்டையில் வெளியிடுறதுக்கு தடை போட்டிருக்கிறாங்க. கேட்டால் மேலிடத்திலிருந்து உத்தரவு அப்படிங்கிறாங்க. யார் அந்த மேலிடம் நம்ம கேட்குறோம், அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ அப்போ இவங்க பேசின மதச்சார்பு, நாங்கள் மதச்சார்பு கொள்கையை தான் ஃபாலோ பண்ணுறோம், இங்கே ஒரு சமூக நீதி கொள்கை இருக்குது அப்படின்னு அவர் பேசுகிறார் இல்லையா. ஆனால் உள்ள நிர்வாக ரீதியாக வேற ஒரு வேலைகள் நடந்துட்டு இருக்கும் அப்படிங்கிற அச்சம் நமக்கு வருது. நேரடியாக ஆர்எஸ்எஸ் காரங்க உள்ள உட்காந்து இதெல்லாம் செய்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி வருது. அதுக்கான ஸ்பேஸை இவங்க அனுமதிக்கிறாங்களா? அதாவது திருவள்ளுவர் காவியோட போட்டதை குறித்து வாயே திறக்கல அப்படின்னா உங்களோட நிலைப்பாடு என்ன? ஓகே ஓகே ஓகே.